ஹலோ எம்டிஎன்ஸ், ஒரு பைக்கை ஓட்டுற ரைடர் எப்படி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி அந்த பைக்குக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பில்லியன் ரைடரும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு பில்லியன் ரைடர் பண்ணுற சின்ன சின்ன தவறுகளால் அந்த பைக்கை ஓட்டுற ரைடர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார். சில நேரங்களில் இது பார்த்தீங்கன்னா விபத்தில் கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆஸ் அ பில்லியன் ரைடராக நாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அண்ட் அது எல்லாத்தையுமே எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பில்லியன் ரைடர் பண்ற முதல் மிஸ்டேக் என்னன்னா, அந்த பைக்கை ரைட் பண்ற ரைடர் அந்த பைக்கை ரெடி பண்ணிட்டு அந்த பைக்கை ஸ்டேபிளா பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பைக்ல ஏறி உட்கார ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரைடர் பைக்கை ஸ்டேபிளா பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஏறி உட்கார ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா பேலன்ஸ் மிஸ் ஆகி நீங்களும் கீழே விழுந்துருவீங்க, அந்த ரைடரும் கீழே விழுந்துருவாரு, பைக்கும் கீழே விழுந்துரும். ஸோ எப்ப நீங்க பைக்ல ஏறி உட்காரதா இருந்தாலுமே அந்த பைக்குடைய ரைடர் அந்த பைக்கை ஸ்டேபிளா பிடிச்ச பிறகு அவர்கிட்ட கேளுங்க ஏறி உட்காரலாமா அப்படின்னு. அவர் ஓகே அப்படின்ற பர்மிஷன் கொடுத்த பிறகு நீங்க பைக்ல ஏறி உட்காருங்க. அதே மாதிரி தான் பைக்ல இருந்து இறங்கும் பொழுதும் பைக்கை ஃபுல்லா ஸ்டாப் பண்ண பிறகு அவர் பைக்கை ஸ்டேபிளா பிடிச்ச பிறகு அவர்கிட்ட கேளுங்க இப்ப இறங்கலாமா அப்படின்னு. அவர் ஓகே அப்படின்ன பிறகு தான் நீங்க பைக்ல இருந்து கீழே இறங்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்டைலா இருக்கணும் அப்படின்றதுக்காக பைக் ரன்னிங்ல இருக்கும் பொழுது இறங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்களும் கண்ட்ரோல் இல்லாம எங்கன்னா கீழே விழுந்துருவீங்க, அந்த பைக் ஓட்டுற ரைடரும் கண்ட்ரோல் இல்லாம எங்கெல்லாம் போய் சொருவிடுவாரு. ஸோ ஒரு பைக்ல ஏறதா இருந்தாலும் சரி இல்ல இறங்குறதா இருந்தாலும் சரி அந்த பைக்குடைய ரைடர் பைக்கை ஸ்டேபிளா பிடிச்ச பிறகுதான் பைக்ல ஏறணும், அப்படி இல்லைன்னா இறங்கணும். ரெண்டாவது விஷயம், பைக்ல ஏறி உட்காந்து பைக் மூவ் ஆகுறதுக்குள்ளேயே கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பைக்ல ஏறி உட்காந்துருவாங்க, பைக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பைக் மூவிங்ல இருக்கும்பொழுது அந்த சைடு நகர்றது இந்த சைடு நகர்றது அட்ஜஸ்ட் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்க மாட்டாங்க. ஸோ பைக்ல ஏறி உட்காரீங்க அப்படின்னா அந்த பைக் மூவ் ஆகுறதுக்குள்ளேயே வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. அதே மாதிரி லாங் ரைட்லாம் போகும்பொழுது ரைடரும் சரி பில்லியன் ரைடரும் சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பைக் மூவிங்ல இருக்கும் பொழுது இப்படி நகருது அப்படி நகரதெல்லாம் பண்ணக்கூடாது. பைக்கை ஒரு ஓரமா நிறுத்திட்டு ரெண்டு பேருமே வந்து உங்க பாடியெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பைக்ல கம்ஃபர்டபுளா உட்கார்ந்த பிறகு நீங்க ரைடை கண்டினியூ பண்ணணும். மூணாவது விஷயம், நீங்க பில்லியன் ரைடரா உட்கார்றீங்க அப்படின்னா உங்களுடைய கை கால் எதுவுமே ரைடரை பெருசா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மேக்ஸிமம் நீங்க கிராப் ரயில தான் பிடிச்சிக்கணும். கிராப் ரயில் பிடிச்சிக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ரைடருடைய இடுப்பை பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு கையுமே டேங்க்ல சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அப்படியே இல்லைன்னா ஒரு கையை இடுப்பை பிடிச்சிக்கோங்க, இன்னொரு கையில வந்து டேங்கை சப்போர்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க பில்லியன் ரைடரா உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப ரைடர் பைக்கை லெஃப்ட்ல டர்ன் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல ரைட்ல டர்ன் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல கார்னரிங் பண்றதா இருந்தாலும் சரி பைக் லைட்டா பெண்ட் ஆகும். ஸோ இப்போ பைக் லைட்டா லீன் ஆக போகுது அப்படின்றதுக்காக நீங்களும் கூட சேர்ந்து லீன் ஆகுறது, அதாவது நீங்களும் கூட சேர்ந்து வளையிறது இல்ல நகர்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க பைக்ல பின்னாடி உட்கார்றீங்க அப்படின்னா எப்படி உட்காரணும்னா ஒரு குத்துக்கலாட்டம் தான் உட்காரணும். இப்போ ஒரு பைக்ல ஒரு 40 கிலோ கல்லை கட்டி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அப்பதான் பைக் ஓட்டுற ரைடருக்கு கண்ட்ரோல் இருக்கும். நீங்க அதை விட்டு இந்த சைடு சாயறது இல்ல லீன் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரைடருக்கு சுத்தமா கண்ட்ரோலே இருக்காது. நாலாவது விஷயம் என்னன்னா, கால் பேசிக்கிட்டே பைக் ஓட்டுறதுக்கு ரைடரை அலோ பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு சில பில்லியன் ரைடர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரைடர் பைக் ஓட்டிக்கிட்டு தான் இருப்பாரு, ஆனா இவங்க பில்லியன் ரைடரா பின்னாடி உட்காந்துக்கிட்டு மொபைலை அவங்க காதுல வச்சுக்கிட்டு கால் பேசிக்கிட்டே பைக் ஓட்டுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. ஏன்னா கால் பேசிக்கிட்டே பைக் ஓட்டினாரு அப்படின்னா கண்டிப்பா அவருடைய கான்சென்ட்ரேஷன் பைக் ஓட்டுறதுல இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இதனால விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால பைக் ஓட்டும் பொழுது நீங்க கால் பேசியே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் வந்தது அப்படின்னா பைக்கை ஓரமா நிறுத்திட்டு அதை கால் பேசி முடிச்ச பிறகு நீங்க உங்களுடைய ரைடை கண்டினியூ பண்ணுங்க. இதே மாதிரி அஞ்சாவது விஷயம் என்னன்னா, நீங்க பேசிக்கிட்டே இருந்து பைக் ஓட்டுற ரைடரை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரைடரும் வந்து உங்க கூட பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அப்பயுமே வந்து கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து பேசிக்கலாம். மற்றபடி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேச போறீங்க அப்படின்னா நீங்க பேசாமலே ரைட் பண்றது தான் நல்லது. பட் இந்த லாங் ரைடு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்க வந்து ப்ளூடூத் வசதி இருக்கிற ஹெல்மெட்டை வாங்கி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்க ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஆறாவது மிஸ்டேக் என்னன்னா, ஒரு பைக் ஓட்டுற ரைடருக்கு தெரியும் பைக்கை எப்ப லெஃப்ட் டர்ன் பண்ணணும் ரைட் டர்ன் பண்ணணும் இண்டிகேட்டர் போடணும் இதெல்லாமே வந்து ரைடருக்கே தெரியும். ஆனா அந்த பைக்குக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற பில்லியன் ரைடர் பாத்தீங்கன்னா இப்போ பைக்கர் ரைடர் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல தான் டர்ன் பண்ண போறாரு. ஆனா இவர் என்ன நினைச்சுப்பாருன்னா லெஃப்ட் சைடுல டர்ன் பண்ண போறான்னு நினைச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடுல கை போடுவாரு. சோ இந்த மாதிரி ரைடருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல கன்ஃபியூஸ் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சோ நீங்க பில்லியன் ரைடரா இருக்கீங்க அப்படின்னா எந்தவித ஹேண்ட் சிக்னலுமே கொடுக்காம ஒரு பைக்குக்கு பின்னாடி குத்துக்கல் மாதிரி உட்கார்றது தான் நல்லது. இதே மாதிரி ஏழாவது மிஸ்டேக் என்னன்னா, பில்லியன் ரைடரா உட்காந்துக்கிட்டு ரைடருக்கு பாத்தீங்கன்னா இவர் பைக் ஓட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. டே பிரேக் புடி, ஆக்சலரேட் பண்ணு, லெஃப்ட் டர்ன் பண்ணு, ரைட் டர்ன் பண்ணு,
முன்னாடி பாரு சிக்னல், பைக்கை எடு அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஓட்டுற ரைடரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே அர்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் நீங்க பில்லியன் ரைடரா உட்காரீங்க அப்படின்னா அந்த பைக் ஓட்டுற ரைடரை நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். ரைடருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னா அவரை பில்லியன் ரைடரா மாத்திட்டு நீங்களே பைக்கை ரைட் பண்ணணும். அதை விட்டுவிட்டு பைக் ஓட்டுற ரைடருக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ற பேர்ல அதை பண்ணி இதை பண்ணு சொல்லி நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது வந்து ஹெல்ப்பே கிடையாது, அது வந்து கன்ஃபியூஸ் தான் பண்றீங்க. சோ பில்லியன் ரைடரா ஒரு பைக்ல உட்காரீங்க அப்படின்னா அந்த பைக்கை ரைட் பண்ற ரைடரை நம்புங்க. அப்படி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னா நீங்களே பைக் ஓட்டிக்கிட்டு போயிருங்க. எட்டாவது விஷயம், நீங்க பில்லியன் ரைடரா உட்காந்துக்கிட்டு வந்தாலுமே ரைடர் எப்ப பிரேக் பிடிக்கிறாரு, எப்ப ஆக்சலரேட் பண்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு ஒரு அட்டென்ஷனோட வர்றது நல்லது. ஏன்னா இப்ப ரைடர் சடனா ஆக்சலரேட் பண்ண போறாரு, நீங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஜர்க்குனால நீங்க பின்னாடி சாயறதுக்கோ இல்ல பின்னாடி விழுறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சோ நீங்க பில்லியன் ரைடரா உட்காந்துக்கிட்டு இருந்தாலுமே ரைடர் என்ன பண்றாரு அப்படின்றதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வாங்க, சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதையும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. அப்பதான் நீங்க வந்து சேஃபா பின்னாடி உட்காந்துக்கிட்டு வர முடியும். ஒன்பதாவது விஷயம், நீங்க எப்பயுமே வந்து பில்லியன் ரைடராவே உட்காந்துக்கிட்டு வராதீங்க. சில நேரம் அந்த பைக் ஓட்டுற ரைடருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணலாம், இல்ல வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம். சோ அந்த மாதிரி சமயத்துல அவருக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவைப்படும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து பைக்கை ஓட்டிக்கிட்டு ரைடரை வந்து பில்லியன் ரைடரா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அந்த 10வது முக்கியமான விஷயம் என்னன்னா, ரைடரா இருந்தாலும் சரி பில்லியன் ரைடரா இருந்தாலும் சரி கண்டிப்பா ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டுருக்கணும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பைக் ஓட்டுற ரைடர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இருக்காரு, ஆனா அது பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற பில்லியன் ரைடர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் அப்படின்றது பாதுகாப்புக்கு தான் போடுறோம். சோ பாதுகாப்புக்கு போடுற ஹெல்மெட் ரைடருக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கணுமா என்ன, பில்லியன் ரைடருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். சோ பில்லியன் ரைடரும் ஹெல்மெட் கட்டாயமா போடணும். ஓகே, இப்போ சொன்ன இந்த 10 டிப்ஸ் தான் ஒரு பில்லியன் ரைடரா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம MTNs ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை பண்றதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் 300K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போறோம். சோ அதை சீக்கிரமா ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 300K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா வெள்ளூர்ல மீட்டப் இருக்கு. சோ மறக்காம எல்லாரும் அந்த மீட்டப்ல கலந்துக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பார்க்கறேன். லவ் யூ MTNs. நன்றி.